உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உறவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் வேதனையான பாதையை ஒரு நோக்கத்திற்காக அடித்தளமாக மாற்றி அமைத்து உங்களை உயர்த்த தேவனால் முடியும். உங்களுடைய நல்ல திறமைகளையும் தாளந்துகளையும் மட்டும் அவர் பயன்படுத்துபவர் அல்ல. நீங்கள் அனுமதிப்பீர்களேயானால் உங்களுடைய பலவீனத்தையும் தோல்விகளையும் கூட உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த தேவனால் முடியும். எனவே ஆண்டவர் உங்களை எங்கே வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் சிறந்தவர்களாய் இருக்க உங்களாலான எல்லா முயற்சிகளையும் எடுங்கள். எந்த எல்லைகளையும் குறைக்காதீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். குறிப்பாக தாமதமாக செயல்படுவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி தேவன் உங்களை வைத்த இடத்தில் உண்மையாக இருப்பீர்களேயானால் அதுவே கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பதாகும். அன்பின் தகப்பனே, கிருபையுள்ள தேவனே, உம்மை துதிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கண்ணீரின் பாதையில் நடக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் உம்முடைய நேசகரம் அமர்ந்து விடுதலையும் வெற்றியையும் கொண்டு வரும்படி ஜெபிக்கின்றோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அளிக்கும் தேவனின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்த அதே இடத்தில் அவர்கள் தலை உயர்த்தப்படுவதாக. அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் இடத்தில் உண்மையாக இருந்து உம்மால் வரும் உயர்வை காண அவர்களுக்கு கிருபை தாரும். உன்னதமான தேவனின் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.